இறுதி நொடிகளில் நடுங்கிய விரல்கள், நிதானத்தை தவறவிடாமல் விளையாடி கொண்டிருந்த குகேஷ். தன்னிலை மறந்த கால்சன் உலக சாம்பியனை வென்றது எப்படி? வெளியாகி இருக்கும் காணொளி. நார்வேயை சேர்ந்த மேக்னஸ் கால்சன் கடந்த 5 ஆண்டுகளாகவே அவர்தான் சதுரங்க உலகத்தின் சாம்பியன். அவரை அவரது தேசத்திலேயே எதிர்கொள்கிறார் குகேஷ். மேக்னஸ் கால்சன் வெற்றி பெறுவார் என ஆரம்ப கட்ட நகர்வுகள் அவரையே முன்னிலைப்படுத்தின. புள்ளிகள் அவருக்கே அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. நார்வே மக்கள் மேக்னஸ் கால்சனின் வெற்றியை கொண்டாட தயார் நிலையில் இருந்தனர். ஆனால் இறுதி நொடிகள் அவருக்கு மாறாக திரும்பியது. தமிழ்நாடு டீம்ல மட்டுமல்ல, இந்தியாவோட டீம்லயே விளையாடி ஜெயிக்க போறான். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல, ஒண்ணு. குகேஷ் நிதானத்தை தவறவிடாமல் மெல்ல மெல்ல புள்ளிகளை அதிகரித்துக் கொண்டே வந்தார். மேக்னஸின் கை விரல்கள் நடுங்க தொடங்கிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவராய், தோற்றுவிடக் கூடாது என இறுதி நொடிகளில் இதயம் படபடத்தவராய் மேக்னஸ் கால்சன் செயல்படக்கூடிய தருணங்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த பதற்றமே அவரை தோல்வியை தழுவ செய்கிறது. அந்த நொடி மேசையை தட்டிவிட்டு கோபத்தோடு எழுந்து செல்கிறார் மேக்னஸ் கால்சன். இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கும் குகேஷிற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். வரலாற்றிலேயே மிகவும் வலிமையான சதுரங்க போட்டி கிளாசிக்கல் சதுரங்கத்தில் மேக்னஸை வீழ்த்துவது இதுவே முதன்முறை. சதுரங்க வரலாற்றிலேயே மிகவும் கடினமான வலிமையான ஒரு டஃப்பான நகர்த்துதலை கொண்ட சதுரங்க போட்டி என்று சதுரங்க உலகம் இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து வருகிறது.